கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்ச் 15. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, உண்மையான அழகு. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16:7. மனித பார்வை வியஸ், தேவ பார்வை. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, மனிதன் முகத்தை பார்த்து ஒரு நபருடைய தரத்தை எடை போடுகிறான். மனுஷன் வெளி தோற்றத்தை பார்த்து இவன் எதற்கும் பயன்படாதவன், இவன் எதையும் சாதிக்க முடியாதவன் என அறிக்கையை வெளியிட்டு விடுகிறார்கள். கர்த்தரோ இருதயத்தில் மறைந்திருக்கும் குணத்தையே எடுத்து நிறுத்துகிறார். அத்தகையவர்களையே தேவன் எடுத்து பயன்படுத்துகிறார். இன்றைக்கும் பலராலும் பழிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட அநேகருக்குள்ளேதான் தேவன் அநேக திறமைகளை ஒழித்து வைத்திருக்கிறார். சமுதாயத்தில் சிறப்புற்று மிக பெரிய பதவிகளை வகிக்கும் நபர்களுடைய வாழ்க்கை பின்னணியை நாம் பார்க்கும்போது பலராலும் இகழப்பட்டு அவமானங்களையும் சந்தித்துதான் சாதனையாளர்களாக விளங்குகிறார்கள். இருதயமே பிரதானம். இதற்கு வேதாகமத்திலே சிறந்த எடுத்துக்காட்டாக தாவீது ராஜாவை கூறலாம். ஈசாய் தன் 7 கட்டுக்கோப்பான குமாரர்களை சாமுவேல் முன் அனுப்பினான். ஆனால் தேவன் தேடினதோ தன் இருதயத்திற்கு ஏற்ற குமாரனை. தாவீது பார்வைக்கு சிறியவனாயிருந்தும் தேவன் அவன் தோற்றத்தை பார்க்காமல் இருதயத்தை பார்த்தபடியால் அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக எடுத்து நிறுத்தினார். அதுபோல நாமும் பிறரை தோற்றத்தை வைத்து தரக்குறைவாக எண்ணக்கூடாது. சுத்தமான கையுறை அழுக்கு கைகளை மறைப்பது போல மனிதனின் வெளி தோற்றமானது அவனுடைய உண்மையான தோற்றத்தை நமக்கு மறைக்கிறது. எனவே புற தோற்றத்தை அல்ல, உங்கள் இருதயத்தையே தேவன் பிரியப்படும் விதமாக நற்குணங்களால் அலங்கரியுங்கள். மனுஷன் உங்கள் முகத்துக்கு முன்னால் உங்களை பழித்தால் கவலைப்படாதிருங்கள். உங்கள் இருதயத்தின் குணத்தை சோதித்தறியுங்கள். ஏனென்றால் தேவன் தனக்கென்று தெரிந்து கொள்ளும் நபர் நீங்களாகத்தான் இருக்க போகிறீர்கள். தேவன் உன் முகத்தை அல்ல, அகத்தையே பார்க்கிறார். உங்கள் குணமே உங்களை மாற்றும் நிதர்சனம். அதுவே உங்களுக்கு தலையாய கனம். ஆமென்.